மேடம் ஒரு கார் வேகமா வந்து இடிச்சிட்டாரு. அவரே கொண்டு வந்து இங்க சேர்த்துட்டாரு. சரி. தலையில பலமா அடிபட்டு இருக்கு. இப்ப பிரீத்தி எங்க இருக்கா? இப்ப உள்ள ட்ரீட்மெண்ட் போயிட்டு இருக்கு மேடம். சரி வாங்க வாங்க வாங்க. சண்முகம், அவளை இப்படி என்னால பார்க்க முடியல. பிரீத்திக்கு ஒன்றும் ஆகாதுமா, எல்லாம் சரியாயிடுமா. அம்மா என்ன மன்னிச்சிருங்கம்மா. நீங்க யாருங்க? அந்த பொண்ணு இந்த நிலைமையில இருக்கிறதுக்கு நான் தாம்மா காரணம். நீதான் காரை கொண்டு வந்து இடிச்ச பாவியா? ஏயா பார்த்து கார் ஓட்ட மாட்டியா? என் ஒய்ஃப் நிறமாத கர்ப்பிணியா இருக்காங்க. அவங்க போன் பண்ணி உடம்புக்கு ரொம்ப முடியல, சீக்கிரம் வாங்கன்னு சொன்னாங்க. அந்த அவசரத்துல வண்டியை ஓட்டிட்டு வந்தம்மா. அப்பதான் தெரியாம இடிச்சிட்டேன். உன் பொண்டாட்டிய காப்பாத்துற நினைப்புல இன்னொரு பொண்ண கார்ல இடிச்சு இப்படி உயிருக்கு போராடுற நிலைமைக்கு கொண்டு வந்துட்டே. ஐயா வேணும்னு எதுவும் பண்ணலையா? அம்மா என்ன மன்னிச்சிருங்க. சண்முகம் வந்தால போ சொல்லுங்க. என்ன மன்னிச்சிட்டுன்னு சொல்லுங்க. நீங்க பண்ணது சின்ன காரியம் கிடையாது. உங்க பொண்டாட்டி மாசமா ஹாஸ்பிடல்ல இருக்காங்க. நீங்க அதுக்காக உங்களை பேசாம விடுறேன். போங்க போங்கன்றேன்னா. அம்மா அந்த பொண்ணுக்கு ஆகிற செலவு எவ்வளவா இருந்தாலும் நான் பாத்துக்கிறேன். யோ காசு பணமாயா முக்கியம்? இவங்க யாரு என்னன்னு உனக்கு தெரியுமா? போயா நீ முதல்ல வெளியே போயா. சார் நாங்க பாத்துக்கிறோம் சார். நீங்க போங்க சார், போங்க. டாக்டர் டாக்டர், இப்ப அந்த குழந்தைக்கு எப்படி இருக்கு? நீங்க? நான் அந்த குழந்தையோட பாட்டி. கார் ஃபாஸ்டா வந்து இடிச்சதுனால அவங்க ஹெட்ல ரொம்ப அடிபட்டிருக்கு. ஐயோ, பிளட் ரொம்ப லாஸ் ஆயிருக்கு. ஹெட் இன்ஜுரி வேற. இன்னும் 2 மினிட்ஸ் லேட்டா வந்திருந்தா கூட அவங்கள காப்பாத்திருக்க முடியாது. நான் அவளை பார்க்கலாமா? இல்ல மேடம், சாரி மேடம். ஃபுல் அப்சர்வேஷன்ல இருக்காங்க. அது மட்டும் இல்ல, அவங்க இப்ப எதையும் உணரக்கூடிய நிலைமையிலும் இல்ல. என்ன டாக்டர் சொல்றீங்க? சாரி மேடம், அவங்க இப்ப கோமா ஸ்டேஜ்ல இருக்காங்க. என்ன சொல்றீங்க? அப்போ அவ அதுல இருந்து மீண்டு வர முடியாதா? கோமாக்கு போனா நம்ம கையில எதுவும் இல்ல, எல்லாம் கடவுள் கையில தான் இருக்கு. கோமாக்கு போன பேஷண்ட் ஒரே நாள்ல நினைவு திரும்பினவங்களும் இருக்காங்க, இல்ல 1 வருஷம் 10 வருஷம் ஏன் கடைசி வரைக்கும் நினைவு திரும்பாம போனவங்க கூட இருக்காங்க. ஆமா ஆமா, டாக்டர் சொல்றதை கேட்டு நீங்க அனாவசியமா குழம்பிடாதீங்கம்மா. நம்ம பிரீத்திக்கு ஒண்ணும் ஆகாது. அவன் நல்லபடியா பொழைச்சு எழுந்து வந்துருவா. இல்ல சண்முகம், அந்த கடவுள் ஏன் அடுக்கடுக்கா சோதிக்கிறான்னு தெரியல. ஒரு பக்கம் விக்ரம் முடியாம படுத்திருக்கான், இங்க பிரீத்தி. கடவுளே என் 2 குழந்தைகளையும் எப்படியாவது காப்பாத்து. டாக்டர், எவ்வளவு செலவானாலும் பரவாயில்ல. எத்தனை ஸ்பெஷலிஸ்ட் வேணாலும் வரவழைங்க. லண்டன், அமெரிக்கா எங்கேயாவது கூட்டிட்டு போறேன். அவளை எப்படியாவது குணப்படுத்திருங்க. எப்படியாவது அவ கண்ணு முழிச்சு என்ன பாட்டின்னு கூப்பிடணும். இல்ல மேடம், அது இப்ப தேவைப்படல. நாங்க எங்களாலான முயற்சி எல்லாம் எடுத்துக்கிட்டு தான் இருக்கோம். அதுக்கு மேல எல்லாம் கடவுள் கையில தான் இருக்கு. அம்மா நீங்க ஒன்னும் கவலைப்படாதீங்கம்மா. பிரீத்தியோட நல்ல மனசுக்கு அவளுக்கு ஒன்னும் ஆகாது. சண்முகம், அம்மா பிரீத்திக்கு ஆக்சிடென்ட் ஆனது நம்ம 3 பேரை தவிர வேற யாருக்கும் தெரியக்கூடாது. என்ன மேனேஜர்? சரிங்க மேடம், தயவு செஞ்சு சொல்லிடாதீங்க. அம்மா பாத்துக்க சண்முகம். சரிங்கம்மா, நான் பாத்துக்கிறேன்.
என் வாழ்க்கையில நான் யாருக்கு என்ன கெடுதல் பண்ண? ஏன் என் குடும்பத்துக்கு மட்டும் இவ்வளவு பிரச்சனை பண்றேன்? நான் என் பேர மேல உசிரியே வச்சிருக்கேன். அவனுக்காக மட்டும்தான் வாழ்ந்துகிட்டு இருக்கேன். விக்ரம் மேல வச்சிருக்கிற அளவுக்கு அன்பும் மரியாதையும் பிரீத்தி மேலேயும் இருக்கு. ஆனா நான் பாசம் வச்ச 2 பேருமே இப்ப படுத்த படுக்கையா இருக்காங்க. என்னால இத பார்த்துக்கிட்டு சும்மா இருக்க முடியல. நான் சத்தியமா நினைக்கலமா விக்ரம் பிரீத்தி இப்படி ஒருத்தருக்கு ஒருத்தர். ஆனா பிரீத்தி நல்ல பொண்ணுதான். அவளை மாதிரி ஒரு தங்கமான பொண்ணு எங்க தேடினாலும் கிடைக்க மாட்டா. எனக்கு கூட அந்த ஆசை இருந்துச்சே. ஆனா விதி வேற மாதிரி இருக்குமா? அது என்னோட கஷ்டம். என்னோடவே போகட்டும். அம்மா, நான் கேட்கறதெல்லாம் ஒன்னே ஒண்ணுதான். எப்படியாவது பிரீத்தியை சரி பண்ணி அவளை பழையபடி கொண்டு வா. அவன் நிச்சயம் மறுபடியும் சுய நினைவுக்கு வரணும். இதை நான் பிரீத்திக்காக மட்டும் சொல்லல, எனக்காக, என்னோட சுயநலத்துக்காக சொல்றேன். எனக்கு என் பேரை நல்லபடியா விழும். அதுக்கு பிரீத்தி எந்திரிச்சு வரணும். அவளால மட்டும்தான் விக்ரம சமாதானப்படுத்தி அவன் மனச மாத்தி ஸ்ரீஜாவை கல்யாணம் பண்ணி வைக்க முடியும். அதுக்கு பிரீத்தி எந்திரிச்சு வரணும். அதை நீதான் நடத்தி வைக்கணும். நீதான் 1000 கண்ணுடையாள், அபூர்வ சக்தி கொண்டவளாச்சே அப்படின்னு இது ஊரே சொல்லுது. நானும் அதைத்தான் நம்பிட்டு இருக்கேன். ஒரு சொடக்கு போடுற நேரத்துல அதிசயத்தை நடத்தி காட்டுறவன் நீ. எனக்காக பிரீத்தியை மீட்டு கொண்டு வாமா. நான் உன் சன்னதியில வந்து என் மனசை விட்டு வேண்டியிருக்கேன். நான் வீட்டுக்கு போறதுக்குள்ள பிரீத்தி குணமாகி எழுந்து என் முன்னாடி வந்து நிக்கணும். நீ எனக்கு அதை நடத்தி காமிக்கணும். அம்மா, உங்க மனக்குறை அந்த ஆத்தாவுக்கு கேட்டுருச்சு. கண்டிப்பா உங்க வேண்டுதலை நிறைவேற்றி வைப்பா. நீங்க ஆசைப்பட்ட பொண்ணு உங்களை தேடி வருவா. அதான் மணி அடிக்க வச்சு அவ ஆசீர்வாதம் பண்ணிருக்கா. அந்த ஆத்தா மனசு வச்சு நல்லபடியா நடத்தி கொடுக்கணும். கண்டிப்பா உங்க குறைகளை நிவர்த்தி பண்ணி வைப்பா. நம்பி போங்கம்மா. சரிங்க. சரிங்கம்மா. அம்மா, மனசை விட்டுறாதீங்கம்மா. எல்லாம் நல்லதாவே நடக்கும். நீங்க வேணா பாருங்க, பிரீத்தி கண்ணை முழிச்சு உங்களை வந்து பாட்டின்னு கூப்பிட தான் போறா. அது நடக்க தான் போகுது. கண்டிப்பா நடக்கணும் சண்முகம். அது நடந்தே தீரும். பிரீத்தியை எப்படியாவது கண்ணு முழிக்க வச்சு என் முன்னாடி கொண்டு வந்து நிறுத்துன்னு அந்த ஆத்தா கிட்ட மனசார வேண்டிட்டு வந்திருக்கேன். கவலைப்படாதீங்கம்மா. கண்டிப்பா உங்க நல்ல மனசுக்கும் நல்ல குணத்துக்கும் அந்த ஆத்தா எல்லாத்தையும் நல்லபடியா முடிச்சு கொடுப்பா. உங்க வேண்டுதலால நம்ம பிரீத்தி சரியாயிடுவாம்மா. ஓம் நமச்சிவாய, ஓம் நமச்சிவாய, ஓம் நமச்சிவாய, ஓம் நமச்சிவாய, ஓம் நமச்சிவாய. அம்மா, 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 என்ன காப்பாத்துங்கம்மா. 4 பேரை நான் துரத்திட்டு வரணுங்கம்மா. ஏய், நில்லுங்கடா. அம்மா, அம்மா, என்ன காப்பாத்துங்கம்மா. என்ன யார் எப்படியாவது துரத்துறா? காப்பாத்துங்கம்மா. ஐயோ, எனக்கு பயமா இருக்குதும்மா. என்ன காப்பாத்துங்கம்மா. முன்னாடி என்ன வா. காப்பாத்துங்க. ஏய், அந்த அம்மா பின்னாடி ஒளிஞ்சிருக்கா பாரு. என்ன துரத்துறானுங்கம்மா, துரத்துறானுங்க. பயமா இருக்குமா, சரி காப்பாத்துங்க. பாக்குறேன், இரு, வா. வாங்கடா வாங்கடா. பின்னாடி ஒளிஞ்சு ஏய், ஏய்,
யாரா நீங்க? எதுக்கு இந்த பொண்ணை துரத்திக்கிட்டு வரீங்க? இது உங்களுக்கு தேவையில்லாத விஷயமா? மரியாதையா விலகி போயிருங்க. ஓ, என்ன என்ன நினைச்சுக்கிட்டு இருக்கீங்க? கையில கத்தி இருந்தா பயந்துருவேன் நினைச்சீங்களா? அதெல்லாம் வேற யார்கிட்ட வச்சுக்க. ஒழுங்கா இந்த பொண்ணை விட்டுட்டு நீங்க போல என்ன பண்ணுவேன்னு எனக்கே தெரியாது. ஐயே தோப்பறா போலனா என்னமா பண்ணுவீங்க? ஒரு ஃபோன் கால் போட்டா போதுண்டா. ஏசில இருந்து பிசி வரைக்கும் டோட்டல் போலீஸ் டிபார்ட்மெண்ட்டே இங்க இருக்கும். பாக்குறியா? சண்முகம், போன போடு. ஆமா சார், போலீஸ்க்கு ஃபோன் பண்ணுங்க. எங்க கிட்ட மாட்டாமலா போயிருவ? அப்ப வச்சுக்கிறேன் உன்னை. டேய், ஓடா. கோயிலுக்கு வந்து சாமி டேய், போங்கறேல்ல. வாங்கடா. மொட்டை. ரொம்ப பிரச்சனை பண்ணிக்கிட்டு. வாமா இப்படி. போயிட்டாங்க. நீ பயப்படாத, அவனுங்க போயிட்டாங்க. சாமி மாதிரி சமயத்துக்கு உதவுனீங்க. சரி சரி. பாரேன். பரவாயில்லம்மா, நீ பாத்து. ஏம்மா பொண்ணு, கோயில கொஞ்ச நேரம் உட்காந்துட்டு போமா. பிரீத்தி, உனக்கு சரியாயிடுச்சா? இப்பதான் என் ஆத்தா கிட்ட வேண்டுத நீ குணமாகணும், நல்லபடியா எந்திரிச்சு வரணும்னு. கடவுளே, அந்த ஆத்தா என்ன கைவிடல. ஐயோ அம்மா, என் பேரு தேன்மொழி. என்னைய போய் பிரீத்தின்னு சொல்றீங்க? பிரீத்தி, நீ உனக்கு என்னமாச்சு? ஏன் உன் நடவுட பாவனை எல்லாம் மாத்தி நீ யாரோ மாதிரி பேசிக்கிட்டு இருக்க? என்ன சொல்றாங்க இவங்க? எனக்கு புரியுது. நான் ஒண்ணு தப்பா நினைக்கல. நீ விக்ரம லவ் பண்ண விஷயம்லாம் தெரியும் எனக்கு. அதுக்காக நானு ஒண்ணு சொல்ல மாட்டேன் உன்னை. நீ பயப்படாத, பயப்படாத. ஐயா, லவ்வா? அம்மா அடிக்கும். வே, அது கெட்ட வார்த்தை. பிரீத்தி, நீ நடிச்சதெல்லாம் போதும். விக்ரமுக்கு என்ன ஆச்சுன்னு தெரியாம நீ பேசிக்கிட்டு இருக்க. விக்ரம் இருக்கிற நிலைமையை பார்த்தா நீ எப்படிலாம் பேச மாட்டேமா. ஆமா பிரீத்திமா, நான் அம்மா கிட்ட எல்லாத்தையும் சொல்லிட்டேன். அவங்களும் நீ பண்ணதை மறந்துட்டாங்க. இப்ப கூட நீ குணமாகணும்னு சாமி கிட்ட வேண்டிட்டு வந்தாங்க. விக்ரம் தம்பியோட உயிரே உங்ககிட்ட தாமா இருக்கு. ஐயோ, என்ன விடுங்க. நான் தேனுங்க. நான் எங்க அம்மா கிட்ட போகணும். பிரீத்தி, பிரீத்தி, நான் தான் மன்னிச்சிட்டேன்னு சொல்றேன்ல. பிரீத்திமா, வாங்கம்மா வீட்டுக்கு போயிடலாம். இந்த பார், நீ வந்தாதான் விக்ரம் மனசு மாறுவான். அவன் அவன் உனக்காக கையை அறுத்துக்கிட்டு படுத்த படுக்கையா இருக்கான். வா, வீட்டுக்கு போவோம், வா. இது பாருங்க, நீங்க நினைக்கிற பிரீத்தி நான் இல்ல. என் பேரு தேனுதே. எங்க ஊரு மதுரை பக்கம். எங்க அம்மா இல்ல, அதுக்கு நெஞ்சு வலி. அங்குள்ள டாக்டர் எங்க அம்மாக்கு நோய் குணமாவாது, செத்து போயிடும் சொல்லிட்டாரு. எனக்கு எங்க அம்மா வேணும் இல்லையா? எனக்கு வேற யாருமே இல்ல. அதே வைத்தியம் பார்த்து குணமாக்கிறதுக்கு கூட்டிட்டு வந்தேன். பிரீத்தி, உண்மையாத்தான் சொல்றியா? ஐயே, எனக்கு அந்த பேரு பிடிக்கல. கருப்பசாமி கோவில்ல சாமி முன்னாடி எல்லாரையுமே கூப்பிட்டு வச்ச பேராக்கும். தேனு தேனு. என் பேரு தேன்மொழிதே. என்ன சண்முகம், அப்போ இந்த பொண்ணு நிஜமாவே பிரீத்தி இல்லையா? இல்லம்மா, அந்த பொண்ணு பிரீத்தின்னு தான் தோணுது. ஆமாம்மா. எதுக்கு சந்தேகம்? அவ சொல்றது உண்மையா இல்லையானே அவ கூடவே போய் பார்த்தா தெரிஞ்சிட போகுது. ஆமாம்மா. விக்ரம் தம்பிய கொஞ்சம் யோசிச்சு பாருமா. நீங்க என்ன சொல்றீங்க? எனக்கு ஒண்ணும் புரியல. நான்
என் அம்மா கிட்ட போகணும். அம்மா நில்லுமா. தென்மொழி, உன்னை விரட்டிட்டு வந்தவங்க திரும்ப உன்னை வெட்ட வந்தா என்ன பண்ணுவ? என் அம்மா இங்க தானே இருக்கு. எங்க? அம்மாவால ஓட முடியாதுல்ல, அதே கோவிலுக்கு பின்னாடி தூணு கிட்ட உட்கார வச்சுட்டு வந்திருக்கேன். சரி, உங்க அம்மாவை காமிக்கிறியா? பார்த்து பேசிட்டு போறேன். ஏன் நீங்க ஏன் அவங்கள பார்க்கணும்? அவகிட்டயும் வந்து உங்க பேரு சிவகாமி இல்ல பிரித்தி பிரித்தின்னு ஏதாவது சொல்ல போறீங்களா? அப்படிலாம் இல்ல. நீ உடம்பு சரியில்லைன்னு சொன்னல, அதுதான் பார்த்து அவங்க கிட்ட கொஞ்சம் பேசிட்டு போலான்னு கேட்டேன். நான் உங்களை நம்புதேன். உங்களை பார்த்தா நல்லவக மாதிரி தெரியுறீங்க. எங்க அம்மா கிட்ட கூட்டிட்டு போறேன், வாங்க. சரிம்மா. யமோய் தேனு, யமோய் எந்திரி. இங்க இரு. யார் நீங்க? நீங்க பயப்படாதீங்க, நான் உங்களுக்கு உதவி பண்ண தான் வந்திருக்கேன். இந்த பொண்ணு யாரு? ஏன் பொண்ணுதே. ஆமா, உங்களுக்கு என்ன பிரச்சனை? அந்த ரவுடிங்க எதுக்காக உங்களை துரத்திக்கிட்டு வந்தாங்க? இவையே எப்படி இருக்கா? ஐயோ, பயப்படாதீங்க, என்ன நம்பி சொல்லுங்க. அம்மா, தயவு செஞ்சு பயப்படாதீங்க. அந்த அம்பாள் சத்தியமா சொல்றேன், உங்களுக்கு உதவி பண்ணதான் நான் வந்திருக்கேன். என்னால உங்களுக்கு ஒரு தொல்லையும் வராது. அம்மா, அவக ரொம்ப நல்ல மாதிரி தான். அந்த காலி பயல்வ கிட்ட இருந்து இவக தான் என்ன காப்பாத்துனாக. நான் இருக்கேன், தைரியமா சொல்லுங்க. எங்க ஊர் மதுரையில இருந்து 15 கிலோமீட்டருங்க, சுக்கம்பட்டின்னு பேரு. இப்ப நீதான் சுத்தி வரணும். தெரியும் போ. கொல கொலையா முந்திரிக்கா, கொல கொலையா முந்திரிக்கா, நரிய நரிய சுத்தி வா, கொல கொலையா முந்திரிக்கா, நரிய நரிய சுத்தி கண்டுபிடி. நீதான் அவுட். ஏய் நில்றி. அக்கா வள்ளி அக்கா, என்ன உடுக்கா உடுக்கா. அக்கா 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 என்ன உடு. உடு. சீட்டு பணம் கட்ட துப்பு இல்ல? சின்ன பசங்களோட விளையாடிக்கிட்டு இருக்க? வெக்கங்கட்டவள. நான் சீட்டு போடும்போதே உங்ககிட்ட சொன்னேன், இதெல்லாம் சரிப்பட்டு வராதுன்னு. கேட்டீங்களாடி? ஆத்தாலும் அவளும் ஒழுங்கா கட்டி முடிச்சிடுற மாதிரி முறுக்கிக்கிட்டு நின்னீங்க. இப்ப என்ன ஆச்சு? உங்களால கட்ட முடியல.